அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்திருக்கிற கிருபையை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களை இதுவரைக்கும் வாழ வைத்த உம்முடைய கிருபை, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை நடத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மேலே கரிசனை உள்ள அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இதுவரைக்கும் எங்களை நடத்தினீர், தொடர்ந்து நடத்தும். வந்திருக்கிற அருமையான உம்முடைய மக்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய காயப்பட்ட கரத்தை வைத்து ஆசீர்வதி ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்தும். உம்முடைய கிருபையினால் மூடுங்க, நன்மையினால் நிரப்புங்கப்பா. இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்க. எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்திலும் இந்த மாலை நேரத்தில் நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த சபைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிற செய்தியை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அதை தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 5வது 6வது வசனங்களை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். அருமையானவர்களே, 4வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்த்தோம். கடந்த நாட்களில் இந்த வசனத்தை நாம் சிந்தித்தோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது. கடந்த வாரத்திலே நாம் இந்த 5வது வசனத்துடைய முதல் பகுதியை சிந்தித்தோம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பு என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். மனந்திரும்புதல். இந்த மனந்திரும்புதல் என்கிற இந்த வார்த்தையை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு, இட் இஸ் a changed state of soul அப்படின்னு சொல்றார். ஆத்துமாவினுடைய மாற்றம் என்று அவர் சொல்லுகிறார். ஆத்துமாவிலே ஒரு மாற்றம். அந்த ஆத்துமாவிலே ஒரு மாற்றம் வந்துவிட்டால் போதுமா அப்படின்னா இல்லை. அடுத்தது சொல்றாங்க, மனம் திரும்புதலுக்கான 2வது அடையாளம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், என்னுடைய கிரியைகளிலே மாற்றம். இது மிக முக்கியமானது. நான் உதட்டளவிலே மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டு இருப்பது அல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உதட்டளவிலே சொல்லுகிறது தான் இருக்குது. மனம் திரும்புதல், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் பாவம் செஞ்சிட்டேன், இனிமேல் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இப்படியே சொல்லிட்டு தான் இருக்கிறோமே தவிர, செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம் சொல்றோம். அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய செயல்களிலே ஒரு மாற்றம் வேணும். சேஞ்ச் இன் யுவர் ஆக்ஷன் என்று சொல்லுகிறது. என்னுடைய செயல்களிலே மாற்றம். இதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மனமாற்றம் என்பது வெறும் அந்த மனம் மாறுவது மட்டுமல்ல, 2வது அது வெளியே வரணும், செயல்களிலே வெளிப்படணும். என்னுடைய கிரியைகளிலே ஒரு மாற்றம். யோனாவின் புஸ்தகத்தை நாம் பார்ப்போமானால், அங்கே இந்த யோனா தீர்க்கதரிசியை கொண்டு நினிவே மக்களுக்கு
ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 4வது வசனம் சொல்லுகிறது, யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று அவன் சொன்னான். அருமையானவர்களே, இந்த யோனாவினுடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 40 நாள் உங்களுக்கு நேரம் இருக்கிறது. அதற்குள்ளாக நீங்கள் என்ன செய்யணும்? மாற வேணும் இல்லையா? அந்த மாற்றத்தை கூட அங்கே சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த செய்தி ஒரு எச்சரிப்பின் செய்தி மட்டும்தான், மனம் திரும்பலாம் அங்கே சொல்லலை. நீங்கள் இந்த வேத பகுதியை பார்ப்பீர்களானால் இந்த யோனாவுக்கும் ஒரு தீர்மானமான முடிவு என்ன அப்படின்னா, நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்க அந்த நாட்களில் ஒரு பெரிய என்ன சொல்றது சாம்ராஜ்யமாக மற்ற ராஜ்யங்களை எல்லாம் அவர்கள் தங்களுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்து கொண்டிருந்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில யோனாவுக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு நினிவேவை இன்னும் 40 நாள்ல அழிக்க போகிறார். நம்ம ஆளுங்க கூட ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இன்னாருக்காக ஜெபம் பண்ற, இன்னும் 10 நாள்ல அவன் இருக்கிற இடம் தெரியாம. இப்படிதான் யோனா நினைச்சிருப்பார். நான் போய் சொல்றேன் 40 நாள், 40வது நாள் என்ன ஆக போகுது இல்ல, சோதோம் குமராவில் இறங்கின மாதிரி அக்கினி இறக்கும் ஆண்டவரை, அப்படியே அவங்கள அழிச்சு போடுவார் ஆண்டவர் அப்படின்னு யோசிச்சு தான் இவன் என்ன பண்றான், வனாந்தரத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது இந்த ஜனங்க கிட்ட. நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல அவருடைய மனமாற்றத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்களா, 5வது வசனம் சொல்லுகிறது, நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். முதல்ல அவங்க என்ன பண்ணாங்களா, அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த செய்தி வந்த பொழுது முதல்ல அவங்க என்ன பண்ணாங்களா, தேவனை விசுவாசித்து 2வது உபவாசத்தை கூறினார்கள். 3வது பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். மன வருத்தத்தை அங்கே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, மனம் திரும்புதலின் முதல் படி ஏற்கனவே நான் சொன்னது போல மன வருத்தம். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், மன வருத்தம். இப்பொழுது இந்த இந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது. அங்கே நாம் பார்க்கும்போது ராஜா என்ன செய்கிறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்தில், இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்தான் என்று சொல்லுகிறது. சிங்காசனம் எதை குறிக்கிறதுனா அதிகாரத்தை குறிக்கிறது. அவன் ஒரு தலைவனாக இருக்கிறான், அந்த தலைவன் உட்காருகிற இடம் அது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மன வருத்தம் வருது. ஏன் ஜனங்கள், நான் எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டோம், ஆகவே இந்த மேன்மை எனக்கு தேவையில்லை, விட்டு எழுந்து விட்டான். 2வது சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா, வேதம் சொல்லுது, அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு, 2வது அவனுடைய மேன்மையை அவன் இழக்கிறான். எல்லாத்தையும் அந்த உடுப்பு ராஜ வஸ்திரத்தை கழற்றி போட்டு ரட்டை உடுத்து கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். இவரை என்ன பண்றாரு, இப்ப மன வருத்தப்படுகிறான். தன்னுடைய மேன்மை அதிகாரத்தை இழந்தான், தன்னுடைய அலங்காரத்தை இழந்தான், தன்னுடைய வாழ்க்கையில மனம் வருந்தி தேவ சமூகத்தில் தன்னை முழுமையாய் தாழ்த்தினான். இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா இல்லை. இப்பதான் ராஜா அடுத்த முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. வேதம் சொல்லுகிற 7வது வசனத்துல, மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். அடுத்தது சொல்றாரு, மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடணும். 2வது அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு தம் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள் அப்படின்னு சொல்றார். மனம் மாற்றம் 2வது இப்போ செயல்ல வருது. என்ன செயல்ல வருது, அவங்க தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட சொல்லுகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பாவம் செய்து விட்டோம்,
மனம் வருந்தினால் போதாது. ஆண்டவர்கிட்ட வரணும், ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். பாவ மன்னிப்புக்காக கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்கிறவர்கள். அடுத்தது சொல்லுகிறது, பொல்லாத வழியையும் பொல்லாத கொடுமையான காரியங்களையும் அவர்கள் விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, மனம் மாற்றம் என்பது அதாவது மனம் திரும்புதல் என்பது வெறும் உதட்டளவிலே பேசுவதல்ல, செயலிலே வெளிப்பட வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள், தங்களுடைய பொல்லாத கிரியைகளை விட்டாங்க, தங்கள் கைகளின் கொடுமையை விட்டாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் போய் காத்திருந்தார்கள். இப்போ வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? கர்த்தர் எதை பார்க்கிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 10வது வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று அவர்களுடைய கிரியைகளை பார்க்கிறார். நல்லா கவனிங்க, மனமாற்றம் அல்லது மனம் திரும்புதல் என்பது வெறும் உதட்டளவில் வந்திருந்த ஆண்டவர் எதை பார்த்திருப்பார் தெரியுமா? அவங்க மனம் வருந்தி அவங்க பாவ அறிக்கை பண்ணதை மட்டும் பார்த்திருப்பாரு. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது அதை பார்க்கல. எதை பார்க்கிறார் தெரியுமா? அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று அவர்கள் கிரியைகளை பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆதியில் கொண்டிருந்த அன்பை இழந்து போனேன். ஆண்டவருக்காக வாழ்ந்த அந்த வைராக்கியமான வாழ்க்கை இழந்து போனேன். ஆண்டவருக்காக வாழ்ந்த அவருடைய கட்டுப்பாடுகளுக்குள்ளே இருந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நான் இழந்து போனேன். நான் பரிசுத்தமாய் வாழ்ந்ததை, கிரியை செய்ததை இழந்து போனேன். இப்போ ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு? மனம் திரும்பு, மனம் திரும்பு. இப்போ மனம் திரும்புதல்ல 2 காரியம். ஒன்று, உதட்டளவிலே ஆண்டவருடைய சமூகத்திலே என் ஆத்துமாவை தாழ்த்துவதும், 2வது என் கிரியைகளை சரி செய்து கொள்வதும் இன்றைக்கு மிக முக்கியமானது. அப்போ இதை நாம் செய்ய வேண்டும். மன வருத்தம் செயல்பாடுகளிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனம் திரும்பி 2வது ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. மனம் திரும்பிட்ட, உன்னுடைய கிரியைகள் எல்லாம் மாறி இருக்கிறது. ஆண்டவரிடத்துல வந்துட்ட, அதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் செய்த கிரியையை செய்வாயாக. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. நீ அன்பை விட்டு விலகி போனாய் முதல்ல. இப்போ எங்க விழுந்தோம் என்று யோசித்து பார்த்து மனம் திரும்பி திரும்பவும் சொல்றாரு, நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய வேண்டும். இப்போ இந்த ஆதியில் செய்த கிரியை என்பது என்ன? கொஞ்சம் அப்படி ஆதி திருச்சபையை அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா, ஆதி திருச்சபையில் அவர்கள் முதல்ல செய்த கிரியைகள் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 41வது வசனம் சொல்லுது, பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இல்ல, ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்படி சேர்த்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் தொடர்ந்து சொல்லும் போது, அதுக்கு அடுத்த வசனம் 42வது வசனத்தை பாருங்க. எவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்தார்களா? முதல்ல அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தரித்திருந்தார்கள், உறுதியாய் தரித்திருந்தார்கள். புரியுதுங்களா? ஆதி திருச்சபை செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாக இருந்தார்கள். அவங்களுக்கு வேற போதனா வழிகள் கிடையாது. அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது அவர்களுக்கு வேத வாக்கு. இன்னைக்கு வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் அவங்களுக்கு வேதம் கிடையாது. அவங்களுக்கு எது வேதம் தெரியுமா? அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது அவர்களுக்கு வேத வாக்கு. அதைத்தான் அவங்க பற்றி கொண்டார்கள். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்போஸ்தலர்கள் மேல இறங்கி இருக்கிறார். இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள். இந்த அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்கள். ஆகவே அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே பிடித்து கொண்டு உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில
ஆதி அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருந்தது? ஆதி திருச்சபையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு எப்படிப்பட்ட தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே பற்றி கொண்டு நின்றாயே, அதை நீ திரும்ப செய்யணும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, பலருடைய வாழ்க்கையை பார்த்து இருக்கிறேன், அவங்க சொல்லுகிற காரியத்தை கேட்டு இருக்கிறேன். இந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, ஆகவே நான் இதை செய்ய மாட்டேன். அந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, ஆகவே இதை நான் செய்ய மாட்டேன். நிறைய நேரங்கள்ல ஊழியக்காரர்கள் சொல்லுகிறதை கேட்கிறோம், வேதம் சொல்லுகிறதை நாம் உதறி தள்ளுகிறோம். எனக்கு ஒரு காரியத்தை செய்வோம், ஆண்டவரே உம்முடைய வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதை நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? அதுதான் ஆதி திருச்சபையின் அனுபவம். இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போறது இப்ப இருக்கிற பாதி திருச்சபையினுடைய அனுபவம். எங்க போய் முடியுது தெரியுங்களா? ஒரு கூட்ட வாலிபர்கள் போனாங்க ஒரு போதகர் பின்னால, அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப இவெல்லாம் திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறான். நம்ம என்ன பண்றது? அவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் இப்படி பண்ணிட்டாரு. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது அவருடைய உபதேசத்தை கேளு, ஆனா அவங்க பின்னால போகாத. ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய, அதுதான் உன் வாழ்க்கையில் நன்மையை தரும். அப்ப ஆதி திருச்சபை முதல்ல செஞ்சது, வேதத்தை அவர்கள் அப்படியே பற்றி கொண்டு நடந்தார்கள். இரண்டாவது சொல்லுகிறது, அந்யோன்யத்திலே அவர்கள் இருந்தார்கள். பிரியமானவர்களே, சபை நாம் ஏற்கனவே பார்த்தோம், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம். அவர்கள் உலகத்தோடு வாழ்கிறவர்கள் அல்ல, கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட கூட்டத்தை தான் சபைன்னு சொல்லுது. அவருடைய சத்தியத்தை சொல்வதற்காக அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வர்றாங்க, வெளியே அழைக்கப்பட்டவர்கள், அதுதான் சபை. அப்ப இன்னைக்கு சபை என்பது என்ன? ஐக்கியப்பட்ட ஒரு கூட்டம். அவங்களுக்கு வேற இந்த உலகத்தோட ஐக்கியம் இல்லை. யாரோட ஐக்கியம் தெரியுமா? பிதாவாகிய தேவனோடும் மற்ற விசுவாசிகளோடும் அவங்க ஐக்கியப்பட்டவர்கள். அவங்க தான் கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆதி திருச்சபையினுடைய அனுபவம் இன்னைக்கு நம்ம திருச்சபைகளுக்கு வரணும். என்ன தெரியுமா? ஒருவரோடு ஒருவர் அந்யோன்யமா இருந்தாங்களாம், ஐக்கியமா இருந்தார்கள். அதை குறித்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஐக்கியம் அல்லது அந்யோன்யம் என்ற வார்த்தைக்கு அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபெல்லோஷிப் அப்படின்றதுக்கு ஐக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. நம்ம சர்ச்சுகளில் என்ன இருக்குது? ஐக்கியம் இருக்குது. இருக்குதா? பேர் தான் இருக்குது, ஐக்கியம் இருக்குதான்னு தெரில. ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர்கள் ஐக்கியம், இன்னும் சிறுவர் ஐக்கியம், எதை வச்சிருக்கிறோம். ஐக்கியம்னு ஒரு பேர் இருக்குதே தவிர, அவன் ஏன் இப்படி பேசுறான், இவன் சொன்னா நான் செஞ்சிடணுமா, அவ்வளோ பெரிய ஆளா, நான் யார் தெரியுமா? இந்த பிரிவினைகள் இந்த ஐக்கியத்தை என்ன பண்ணிட்டு இருக்குது? அடிப்படையை அசைத்து கொண்டு இருக்கிறது. நல்ல கவனிங்க, ஆண்கள் ஐக்கியம்னா எல்லாரும், ஆண்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். இருக்கிறோமா? இல்லையே. பெண்கள் ஐக்கியம்னா இருக்கிறோமா? பொறாமையும் பொச்சரிப்புமா தான் போய்கிட்டு இருக்குது. நல்ல கவனிங்க, ஆதி திருச்சபையில் அது இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்றாரு, எபேசு திருச்சபையை போல நம்மை பார்த்து சொல்றாரு, ஆதியிலே நீ செய்த கிரியைகளை செய். என்ன கிரியை தெரியுமா? ஒரு காலத்துல ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, இப்பெல்லாம் சர்ச்செல்லாம் பெருகி போச்சு, ஆனா அந்த காலத்துல குடிசையா இருந்துச்சு. அந்த குடிசையா இருந்தபொழுது சாணி போட்டு மொழுகுவாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? சாணி போட்டு மொழுகுவாங்க. யாரு பாஸ்டரா செஞ்சாரு? இல்ல, விசுவாசிகள் செஞ்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு செஞ்சாங்க. அக்கா இந்த வாரம் நீ பண்ணிட்டியா, அடுத்த வாரம் நான் பண்றேங்க்கா, நான் செய்யறேன், நான் நிக்கிறேன், முன்னால வந்து நின்னாங்க. ஏன் தெரியுமா? அப்ப கூட்டம் இல்லை. இருந்த 4 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்பட்டு சபை வளரணும், பெருகணும், அங்க போ இங்க போ, எது ஆண்டவரை பற்றி பேசு, அதை செய்யலாம் இதை செய்யலான்னு ஓடின ஒரு காலம் இருந்தது. இப்போ சபை வளர்ந்து விட்டது, கூட்டம் கூடிடுச்சு. கூடவே என்ன கூடிச்சு தெரியுமா? பிரிவினையும் கூடிவிட்டது. அவர் சொல்றாரு, இதுக்கு சர்ச்சு 4 பேரோடையே இருந்திருந்தா இன்னும் அதே சந்தோஷத்தோட சமாதானத்தோட போய்கிட்டு இருக்கோம். கூட்டம் பெருகுச்சு, ஐக்கியம் போயிடுச்சு.
அன்பு தணிந்து போனது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் செய்த கிரியைகளை திரும்பவும் செய்ய. அப்போ இந்த இடத்துல சொல்லுகிறது அது ஃபெலோஷிப், ஐக்கியம். அதற்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? தோழமை. ஐக்கியம்னா அதுல என்ன இருக்கணும்? தோழமை இருக்கணும், கூட்டுறவு இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். இந்த 3 வார்த்தையை மறந்துடக்கூடாது. தோழமை அப்படின்னா என்னது? ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். அடுத்தது கூட்டுறவு அப்படின்னா கோஆபரேட், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்து செயல்படணும். 3வது ஒற்றுமை இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டால் அவர் பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த சபையில் என்ன இருக்கணும்? தோழமை இருக்கணும், அந்த சபையில் ஒற்றுமை இருக்கணும், அந்த சபையில் ஒருவரை ஒருவர் தாங்குகிற அந்த எண்ணம் இருக்கணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றா, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் கருதுங்கள். எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தையை பவுல் நமக்கு சொல்லி தரார் தெரியுமா? அது இன்னும் நமக்கு வேதத்துல தான் இருக்குதே தவிர அனுபவத்துல வரல. ஆண்டவர் சொல்றாரு, சபையே, ஆதியில் செய்த கிரியையை நீ செய்யணும். என்ன செய்யணும்? அந்யோன்யத்துல நீ உறுதியாக நிற்க வேண்டும். 3வது ஒன்று சொல்லுது, அப்பம் பிட்குதலிலே என்று சொல்லுகிறது. ஆதி திருச்சபையில நாம் பார்க்கிற ஒரு வினோதமான காரியம் என்ன தெரியுங்களா? அனுதினமும் அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு அவர்கள் தேவனை துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த அப்பம் பிட்குதல் என்பது எதை காண்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 23, 24வது வசனங்களை பார்த்தீங்கன்னா, அப்பத்தை அவர் பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அதோட நிறுத்தல, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். திராட்சரசத்தை எடுத்து அதை அவர்களுக்கு கொடுத்து, இது என்னுடைய ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அல்லேலூயா. ஆதி திருச்சபையில் இருந்த 3வது தன்மை என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தங்களுக்கு செய்த ஒரு பெரிய தியாகத்தை அவர்கள் தங்கள் மனதிலே கொண்டு கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு தான் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறது இல்லாமல் திருவிருந்து வாங்குற இடத்துல வந்து உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ஊக்கமான ஜெபம், பாஸ்டர் வந்து தட்டி இந்த அப்பத்தை வாங்கிக்க அப்படின்னு கொடுக்கணும். அவ்வளோ ஊக்கமான ஜெபம். வெளியே போனதும் அத்தனையும் மறந்து போச்சு, சண்டை போட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ஐக்கியம் உள்ள பிரதர் சிஸ்டர். வெளியே போனது அவனா பெரிய ஆளா? அவன் எப்படி? ஒரு திருச்சபையில் நடந்தது. திருவிருந்து கொடுத்துட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. வெளியே பார்த்தா 2 குரூப் சண்டை போட்டுக்கிட்டு நிற்குது. சண்டை போட்டுக்கிட்டு அடிக்கிறதுக்கு போயிட்டான். ஓடி வராங்க, ஐயா சீக்கிரம் வாங்க ஐயா, கீழே சண்டை நடக்குதுயா. ஓடி போய் பார்க்குறேன், என்னை பார்த்ததும் கையை ஓங்கினவன் அமைதி ஆகிட்டான். ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படி திரும்பி போகிறான். அடுத்த வாரம் சொன்னேன், ஒழுங்கு மரியாதையா ஐக்கியப்பட்டு அன்போடு ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்தால் சர்ச்சுக்கு வாங்க, இல்லைன்னா எவனும் வரக்கூடாது, உங்கள் வீட்டில் வச்சுக்க சண்டையான்னு. எதுக்காக சொல்கிறேன்? இன்னைக்கு எனக்காக ஒருத்தர் அடிபட்டு தொங்கினாருங்க நிர்வாணமாக. 33 வயதில் ஒரு வாலிபனுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க எவ்வளவு சுய மரியாதை எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? வாலிபர்கள் என்னை எல்லாரும் மதிக்கணும், எல்லாரும் என்னை புகழணும் அப்படின்ற யோசனையில் இருக்கும்போது ஒரு வாலிபர் நமக்காக சிலுவையில் நிர்வாணமாய் தொங்கினார். ஏன் தெரியுமா? நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் சொல்றாரு, எப்பெல்லாம் நீ இந்த திருவிருந்தில் வந்து உட்கார்றியோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள். அப்ப அவருடைய அந்த தியாகத்தை, அவருடைய அந்த 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 தன்னைத்தானே வெறுமையாக்கின அந்த தன்மையை நீங்களும் நானும் நினைவு கூறுகிற அந்த திருவிருந்த ஒரு நாளும் தவற விடக்கூடாது. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஏதோ காரணம் சொல்லிட்டு, நேரம் இல்லையா, அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, அந்த திருவிருந்தை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இல்லை,
அப்பம் பிட்குதலிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அடுத்தது சொல்லுகிறது, ஆதி திருச்சபை என்ன செய்ததாம்? ஜெபம் பண்ணுகிற திருச்சபையாய் இருந்தது. அல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு காலத்தில் ஆல் நைட் ப்ரேயர் தான். நம்ம சர்ச்சில் இல்லைனாலும் எங்கேயாவது ஜெபம் நடந்துச்சுன்னா ஓடுறது, அங்கே போய் ஒரு நைட்டு ஜெபம் பண்ணுறது. அப்புறம் அடுத்த சர்ச் எனக்கு தெரியும், ஒரு அருமையான ஒரு கூட்டம். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? மாத கடைசியில் ஒரு திருச்சபையில் ஆல் நைட் ப்ரேயர் நடத்துவாங்க. அப்போது இங்கேருந்து நைட்டு 10 மணிக்கெல்லாம் ஒரு கூட்டம் கிளம்பும். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே ஜெபம். ஆல் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது அங்கே வீட்டாண்ட இருக்கிற ஒரு கண்டக்டரு அப்போ தான் பஸ் எடுத்துகிட்டு வருவார். இவங்க அங்கே நிற்பாங்க. அவர் கரெக்டாக வந்து பஸ்ஸை நிறுத்தி இவங்களை ஏற்றிக்கி கொண்டு வந்து வீட்டு பக்கம் இறக்கிடுவார். வீட்டுக்கு போக மாட்டாங்க, நேராக அவங்க சர்ச்சுக்கு போவாங்க. காலையில் திருவிருந்து ஆராதனை இல்லை, வாக்குதத்த ஆராதனை. அப்படி போகிற ஒரு கூட்டம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற சர்ச்சில் ஜெபம் வச்சாலும் வர்றதுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. அற்புதம் நடக்குமா? தீர்க்கதரிசனம் சொல்லுவாரா? வரம் பெற்ற ஊழியக்காரரா? தலையில கையை வச்ச உடனே உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறார். போன வாரம் ஒரு சர்ச்சில் வரம் பெற்ற ஊழியக்காரர் கன்வென்ஷன் கூட்டம் நடந்துச்சு. லைவ்ல போட்டிருந்தாங்க. நான் உட்காந்து பார்த்தேன். சரி, வரம் பெற்ற ஊழியக்காரராச்சா, என்னதான் தீர்க்க தரிசனம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அவரு எல்லாருக்கும் பொதுவா சொல்றாரு, கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். அது தனிப்பட்ட தீர்க்க தரிசனமா, பொதுவான தீர்க்க தரிசனமா? வார்த்தை சொல்லுது, உன் கண்ணீரை கர்த்தர் துடை. அதுக்கு எதுக்கு விசேஷ ஊழியக்காரர் வேணும்? ரெண்டாவது, ஒரு அம்மாவுக்கு தலை மேல கை வச்சு சொல்றாரு, நீ இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபத்திற்கெல்லாம் கர்த்தர் பலன் தருகிறார். டெய்லி பாசு சொல்றாரு, நீ ஜெபம் பண்றதுக்கெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு பதில் தர்றாரு அப்படின்னா அது நம்ம மனசுல ஏற மாட்டேங்குது. அத ஒரு ஆள் வந்து தலையில கை வச்சு சொல்றாரு, உன் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு இருக்கிறார். ஆஹா ஐயா, எனக்கு என்ன மாதிரி தீர்க்கதரிசனம் சொன்னார் தெரியுமா? என் ஜெபத்தை ஒருத்தன் இங்க தொண்டை தண்ணி போக கத்தி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, நீ மனம் திரும்பு, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார்னு எல்லாம் பிரசங்கம் பண்ணா அது ஏற மாட்டேங்குது. தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து தலை மேல கையை வச்சு உன் கண்ணீரை துடைக்கிறார், உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். என்ன எதிர்பார்ப்பு? அதை சொல்லி இருக்கணும்ல. தீர்க்க தரிசனம்னா என்னது? ஸ்பெசிஃபிக்கா சொல்றது, பொதுவா சொல்லிடுறது. உன்னுடைய எல்லா எண்ணங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அதுல நீ எதிர்பார்த்த பண தேவையும் வந்துடும், அப்புறம் ஆவிக்குரிய அற்புதங்களும் வந்துடும், சரீர பிரகாரமான சுகம் வந்துடும். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கல்லை கட்டி கிணத்துல போட்ட கதையா? ஆனால் பேர் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அங்கங்கே ஓடாத, உன் முழங்காலில் நீ நில்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? நீ உன் அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணு, அவர் உனக்கு வெளியரங்கமாய் பலன் தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஆதி திருச்சபை செய்த அந்த காரியத்தை செய்ய மறந்துட்டோம். ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் இழந்துட்டோம் இல்லை? அவங்கெல்லாம் கூடி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாருப்பா, நீ முதல்ல இருந்த அந்த அன்பை விட்டுட்ட, அதுல இருந்து வழுவி போயிட்ட. விட்டதுன்னு அப்படியே மொத்தமாக விட்டுட்டு போகல, வழுவி போய் விட்டாய். மணிக்கணக்கா ஜெபம் பண்ண, இப்போ 5 நிமிஷம் ஜெபம் பண்றதுக்கே உனக்கு கஷ்டமா இருக்குது. நேர் முழங்கால நின்று போராடின, இப்போ முழங்கால் போடுறதுக்கு உன்னால முடியல. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த அந்த ஆதி அன்பிலே நான் செய்த காரியங்களை இப்போ என்னால் செய்ய முடியல. ஏன் தெரியுமா? நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்துட்டேன். நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு, சமாதானமாக இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. இப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு மனசு இல்லை, வேதம் வாசிக்க மனசு இல்லை,
ஜனங்களோடு ஐக்கியப்படுறதுக்கு மனசு இல்லை. ஆண்டுடைய திருவிருந்தில் பங்கெடுத்து அவருடைய தியாகங்களை யோசிச்சு பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல எனக்கு மனசு இல்லை. நான் என்ன பண்றேன் தெரியுமா? இப்போ சொல்றேன், ஜெபம் பண்றதுக்கு முழங்கால் தான் போடணுமா? ஏன் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரா? இதில் ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், நீ படுத்துக்கிட்டு கூட ஜெபம் பண்ணலான்னார். எப்படி எப்படி ஜெபம் பண்ணலாம்? அதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. என்ன தெரியுமா? நீ அவருடைய பிள்ளை, நீ அவருக்கு முன்னால் போய் நடுங்கின்னு அழுதுகுன்னெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உரிமையாக போய் நீ ஜெபம் பண்ணலாம். நீ படுத்துன்னு ஜெபம் பண்ணலாம், நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணலாம், உட்காந்துட்டு ஜெபம் பண்ணலாம். ஏசாமி எப்படி ஜெபம் பண்ணார்? இன்னைக்கு சபை மறந்து போன ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? இயேசு எப்படி ஜெபம் பண்ணார்? எபிரேயர்ல சொல்லுது, அவர் அழுதார், அவர் கூக்குரலிட்டார், அவருடைய கீழ்ப்படிதல், அதனால் அவர் கேட்கப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அது ஒன்றுமே இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யலை, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலை. இப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துரு. என்னால் முட்டி போட முடியலன்னு சொல்லாத, வலி இருக்குதா அப்படியும் முட்டி போடு. ஆண்டவரே எனக்கு சுகம் தர உம்மால முடியும், எனக்கு சுகம் தர உம்மால முடியும், என் கால் அழுகி போனாலும் நான் முட்டி போடுவேன். சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை அப்படி விடவே மாட்டார். அல்லேலூயா. என் பிள்ளை ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 4 அடி எடுத்து வைப்பார். இன்னைக்கு நம்ம அதை செய்ய தவறுகிறோம். அல்ல, நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் ஒரு பொருத்தனையோடு கடந்து செல்ல போகிறோம். என்ன தெரியுமா? ஆதி திருச்சபை செய்த அந்த கிரியைகளை நானும் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆதி திருச்சபை செய்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கை லூக்காவின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 29வது வசனத்துக்கு வரும்பொழுது அங்கே அந்த எம்மாவு சீஷர்கள் பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இயேசு மரித்து போனார், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த காரியங்கள் நடந்து 3 நாள் ஆயிடுச்சு, அவருக்கு என்ன ஆச்சோ தெரில, எல்லாம் முடிஞ்சு போச்சு, காணோம், என்ன ஆச்சோ தெரியல. இவங்க அந்த ஆதியிலே ஆண்டவரோடு இருந்து பேசின, பழகின, ஜெபித்த நாட்களை மறந்து போனார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? புலம்பிக்கிட்டே போறாங்க. ஐயோ என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோன்னா கூட இயேசு கிறிஸ்து சேர்ந்துக்கிட்டாரு, பேசிட்டே வர்றாரு, அவர்களை கடிந்து கொள்ளுகிறார், எல்லாம் நடக்குது. இப்போ வேதம் என்ன சொல்லு தெரியுமா? அவர்கள் போகிற இடத்துக்கு வந்த பொழுது அவங்க என்ன பண்றாங்க? இயேசுவை தங்களுடைய அறையிலே ஏற்றுக்கொள்ளும்படி அவரை கூப்பிடுறாங்க இல்லையா? அவரை கூப்பிடுறாங்க, எங்களிடத்திலே தங்கிரும். 29வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இப்போ அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்க பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார். இப்போ இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, எப்படி இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருந்த பொழுது, அவர் பேசின பொழுது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்ததோ, அதே போல இப்பொழுதும் அவர் வரும்போது நம்ம கிட்ட பேசினாரே, அப்போ நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்ப இன்னைக்கு ஆண்டவரோட நீங்களும் நானும் பேச உட்கார்ந்தா நம்ம உள்ள என்ன ஆகும்? கொழுந்து விட்டு எரியும். இழந்த அனுபவங்களை திரும்ப கர்த்தர் நமக்கு தருவார், இழந்த வரங்களை திரும்ப கர்த்தர் நமக்கு தருவார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், என்னால் இனி அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வர முடியாது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.
ஏன் தெரியுமா? கர்த்தர் விரும்புகிறது என்ன? மனம் திரும்பி ஆதியில் நீ செய்த கிரியைகளை செய்வாயாக செய்வாயாக சொல்லிட்டு இப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, இல்லாவிட்டால். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையோட இன்னைக்கு நான் முடிக்க விரும்புறேன். இல்லாவிட்டால். இல்லாவிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னால் ஜெபம் பண்ண முடியாது, என்னால் ஐக்கியமாக இருக்க முடியாது, என்னால் திருவிருந்தில் ஆண்டவருடைய தியாகத்தை நினச்சி அவருக்கு நன்றி சொல்ல முடியாது, ஜபம்லாம் அவ்வளோ நேரம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு உன் இருதயத்தை நீ கடினப்படுத்துவாயானால், அல்லேலூயா. கஷ்டமாக இருக்குதுயா, முதல்ல எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண தெரியுமா? ஒரு சிலரை கேட்டிங்கன்னா அவங்க பேசும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண தெரியுமா? இப்போ என்னால் ஜெபமே பண்ண முடியும். இதில் ஒரு பெருமை, இப்போல்லாம் என்னால் ஜெபமே பண்ண முடியலையா? அப்போ என்ன மாதிரி வேதம் வாசிச்சேன் தெரியுமா? மணிக்கணக்காக உட்காந்து இப்போது பைபிளை எடுத்தாலே தூக்கம் வருதுயா. சொல்கிறதுக்கு நீங்களும் நானும் வெட்கப்படணும். ஆனால் நம்மளுங்க அதை பெருமையாக பேசினேன். நான் எப்படி இருந்தேன் தெரியுமாயா, இப்போ எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா? என்ன பெருசாக சாதிச்சிட்ட, எல்லாத்தையும் இழந்துட்டிய. ஆண்டவர் சொல்கிறார் இல்லாவிட்டால். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அந்த ஆதி திருச்சபையினுடைய அனுபவத்துக்கு வராமல் போனால். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்கிறாரு, இருதயம் சில நேரங்களில் கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளை செய்கிறதற்கு கடினப்பட்டு போயிடுமா. அதுக்கு அவர் சொல்கிற உதாரணம் என்னென்னா, ஐஸ் கட்டி இல்லை, தண்ணியாக இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்கும், தண்ணி யூஸ் பண்ண முடியும். அது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது என்ன ஆகிடுது? கட்டிடுது. இன்றைக்கி நிறைய அந்த அனலில் உட்கார்ந்து இருந்தால், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தால் அது தண்ணியாக தான் இருக்கும். இப்போ அதை விட்டு அப்படி வெளியே வந்ததான் இந்த உலகம் நம்மளை என்ன பண்ணுது தெரியுமா? ஃப்ரீஸ் பண்ணி விட்டுடுது. நான் இப்போ ஐஸ் கட்டியாக மாறிட்டேன். எனக்கு இப்போ என்ன பண்ண முடியல, நினச்ச மாதிரி மாற முடியல, கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியல, கட்டியாக இருக்குது. இப்போது என் சொந்த முயற்சியில் அதை நான் கரைக்க நினச்சா என்ன பண்ணணும்? ஐஸ் கட்டியை கரைக்கணுன்னா என்னம்மா பண்ணுவேன்? சூடாக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? கத்தியை போட்டு குத்துறதும், அதை போட்டு குத்துறதும், எப்படியாவது அதை உடச்சி எடுக்கணும். அது ஒரு சிலர் நம்ம கடைங்களுக்கு போனீங்கன்னா ஐஸ் கட்டி என்ன பண்ணுவான்? படப்படான்னு உடைப்பான். அங்கே கொட்டாது, சுற்றி எல்லா இடத்துலையும் கொட்டும் இல்லை. அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய சொந்த முயற்சியில் நீ அந்த கட்டியான இருதயத்தை உடைக்க நினச்சின்னா அது நொறுங்கி ஒன்றுமில்லாமல் போகும். அதே நேரம் அதை கொண்டு போய் சூரிய வெளிச்சத்தில் அப்படி வச்சு பாருங்கள், அடிக்கவும் வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், தானாக அது கரைஞ்சி தன்னுடைய பழைய நிலைமைக்கு வரும். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால் நம்ம தானாக பழைய நிலைமைக்கு வருவோம். அல்லேலூயா. அந்த பழைய ஜபம் வரும், அந்த பழைய வேத வாசிப்பு வரும், அந்த பழைய ஐக்கியம் வரும், விட்டு கொடுக்கிற தன்மை வரும். எப்போ தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது. ஆண்டவரே, என்னால் இது முடியாது சுவாமி, நீர் என்னை நடத்தும்னு அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நம்ம திரும்ப அந்த பழைய சீருக்கு திரும்புவோம். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, இந்த பழைய ஆதி திருச்சபை செய்த அந்த கிரியைகளை நீங்களும் நானும் செய்யும்படி கர்த்தர் அழைக்கிறார். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வருவேன். அல்லேலூயா. இந்த சீக்கிரமாய் வருவேன் என்பதை குறித்து அடுத்த வாரம் சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கற்றுத்தந்த காரியம், திரும்பவும் பழைய கிரியைகளை நீ செய், ஆதியிலே நீ செய்த கிரியைகளை திரும்ப செய் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆதி திருச்சபை ஒவ்வொரு நாளும் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். அதே போல அந்த எம்மாவு சீஷர்கள் ஆண்டவர் தங்களிடத்தில் பேசின பொழுது அவர்கள் தங்களுடைய பழைய நிலையில இயேசு தங்களிடத்தில் பேசும்போது எப்படி அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததோ அதே போல இப்பொழுது அவர்கள் அதிலிருந்து வெளியே வந்த பிறகும் ஆண்டவர் பேசினால் அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அதை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்திலே உன்னை நீ ஒப்பு கொடுப்பாயானால், ஆண்டவருடைய ஆவியானவர் உன் மேல நிழலிட நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால்,
கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை மாற்றும்படி நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வதற்கு கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய விருப்பத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும்படி கர்த்தர் இந்த நேரத்தில் அழைக்கிறார். நீ ஜெபிச்ச ஜெபம் எங்க? நீ காத்திருந்த காத்திருப்பு எங்க? நீ படிச்ச வேத வாசிப்பு எங்க? ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய அந்த தியாகத்தை நினைத்து திருவிருந்தில் கலந்து கொண்டிய அந்த அனுபவம் எங்க? ஐக்கியமா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு மனதோடு காரியங்களை செய்தோமே, அந்த ஐக்கியம் எங்க? விட்டுட்டோமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை உனக்குள்ள திரும்பவும் வைப்பேன், நான் அதை உனக்குள்ள திரும்பவும் ஏற்படுத்துவேன். கடினப்பட்டு போய் இருக்கிற உன்னுடைய உள்ளத்தை உடைத்து உன்னை திரும்பவும் அந்த ஆதி சீருக்கு திருப்புவேன். என்கிட்ட வான்னு சொல்லி கர்த்தர் கூப்பிடுறார். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்கு அந்த திரும்பவும் ஆதி திருச்சபையினுடைய அனுபவத்தை தாங்கப்பா. ஆதியில் நான் செய்த கிரியைகளை செய்யும்படி அழைக்கிறீரே, அந்த ஆதி திருச்சபையினுடைய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையாய் மாறட்டும். அவர்களுடைய வாழ்க்கை அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் கூட அப்படி மாற்ற விரும்புகிறார். அந்த ஆதி திருச்சபையில் இருந்த மக்களுடைய வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றினது. ஆதி திருச்சபையில் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய உயிர் மீட்சி, ஒரு பெரிய ஆத்தும அறுவடை ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருந்தது. வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒருத்தர் வர்றதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எபேசு திருச்சபையை பார்த்து, உங்ககிட்ட எனக்கு ஒரு குறை இருக்குது, ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீ திரும்பவும் அந்த பழைய கிரியைகளை, ஆதியில் நீ செய்த கிரியைகளை செய்ய வேணும். நீ மனந்திரும்பு, நீ இறங்கி வா, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள், உன்னுடைய செயல்களை மாற்றிக்கொள், உன்னை நான் பயன்படுத்துவேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் எவ்வளவு மேன்மையாக இருந்தது ஆண்டவரே. நாங்கள் வாசித்த வேத வாசிப்பு, மணிக்கணக்காய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் காத்திருந்த காத்திருப்பு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் மற்றவர்களோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவரை நாங்கள் உயர்த்தின காலங்கள் உண்டு ஆண்டவரே. திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருடைய தியாகத்தை நினைத்து அதில் கலந்து கொண்ட காலம் உண்டு. இப்போ எல்லாத்தையும் இழந்து போய் கடினப்பட்ட இருதயத்தோடு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்ப்பா. திருச்சபையில் நீர் எதிர்பார்க்கிற அந்த ஆதி அன்பு இல்லாமல் ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற திருச்சபைகளை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய திருச்சபையை, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பியும் அப்பா, எங்களை புதுப்பியும் ஆண்டவரே. திரும்ப அந்த பழைய சீருக்கு நாங்கள் வரட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஜப வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும், எங்களுடைய வேத வாசிப்பு புதுப்பிக்கப்படட்டும், எங்களுடைய ஐக்கியம் புதுப்பிக்கப்படட்டும். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, உம்முடைய திருவிருந்தில் அந்யோன்யத்தில் அப்பம் பிட்குதலில் நாங்கள் வரும் பொழுது உண்மையான இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய், உம்மை நினைக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் சுவாமி. நீர் வந்து எங்களை குறை உள்ளவர்களாய் பார்க்காதபடி நாங்கள் மாற்றப்பட்டவர்களாய் திரும்பவும் பழைய அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்கிறவர்களாய் நீர் பார்க்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலையும் நற்கிரியைகளை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.